வேர்ல்ட். ஸோ ரொம்ப நாளாக ஒரே கேமே விளாண்டுருக்க மாதிரி இருக்கா. ஸோ சின்ன ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து வேற ஒன்று விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை பிளாக்ல இறங்கியிருக்கோம். இதை பார்த்தா எனக்கு மலரும் நினைவுகள்லாம் வருது. சரி, எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு கைஸ், ஓகேவா. அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஓகே, சரி, நம்மளுக்கு ஒரு லைஸும் ஒரு ஸ்கை பிளாக். முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காபல்ஸ்டோன் ஜென்ரேட்டர். அது வந்து ஐ ஹோப் இப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஸோ இங்கே நின்றுட்டு நம்ம இதை வச்சு உடச்சிக்கலாம்ல. ஸோ பிக்காக்ஸ் வேணுமே. ஐயோ, அதை மறந்துட்டேன். பிக்காக்ஸ் எடுக்காமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுருக்கேன். இப்போ இதை அப்படியே உடைக்க ஆரம்பிப்போம். ஓகே, 2 லாக்ஸு. இதை நம்ம இப்போதைக்கு உடைக்க வேண்டாம். இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் ரெடி. ஸ்கை பிளாக்ல வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் கரெக்டான பொருட்களை மட்டும்தான் இப்போ நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் கிராஃப்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் உழுக்கூடாது. நிறையா அதுமாரி பார்த்து தான் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட முதல் காபல் ஸ்டோன். பிடிச்சாச்சு. போய் நான் கூட லாவாவில் விழுந்துருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை விழலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இதை உடச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரா டே. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை பிளாக் மேப்பில் ஒரு சைடுக்கும் ஐயோ ஜூம் மாடு இல்லையான்ட்ட சந்தோஷம். இங்கே ஒரு பயம், இங்கே ஒரு பயம், அங்கே வந்து செரி பிளாசம் பயம் வந்து பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பயம் இருக்குது, இங்கே ஒரு பயம் இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி அங்கே ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பயமுக்கும் நம்ம வந்து போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு ரோடை போட்டு அந்த சைடு எல்லாத்தையும் சைடு சுற்றணும். அதுக்கெல்லாம் நல்ல முக்கியமாக தேவை காபல் ஸ்டோன். நல்லா காபல் ஸ்டோனை மைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த எபிசோட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஐலாண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட தேவையில்லாமல் நம்மளோட இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மைனிங் போகணும். காபல் ஸ்டோன் சீக்கிரமா இது உடையறதுக்குலாம் ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லையா, ரொம்ப மெதுவாக இருக்கு. 16 தான் கேஸ் கிடச்சிருக்கு. சரி, இந்த 16 வச்சு இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் தண்ணியை போட்டு அப்படியே இருங்க, இது எல்லாத்தையும் ஸ்லாவாக மாற்றிடுவோம். அப்படியே இங்கன்னு கீழே போய் ஓகே ஓகே நைஸ். ஓகே டன். இதுக்கு பேர் என்னது? இதை வச்சாச்சா? இப்போ சுற்றி அப்படியே கட்டிடுவோம். இதை சுற்றி இப்போ நம்ம கட்டினாதான் நம்மளோட டர்ட்லாம் கீழே விழாது. நம்ம எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது எப்போ வேணால் பண்ணலாம். நான் தேவையில்லாமல் இப்போ பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டோன் பிக்காக் செய்வோம் கைஸ். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்டோன் பிக்காக் செய்வோம். ஃபியூ இன்ச்சஸ் லேட்டர் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐலாண்டை சுற்றி கட்டுவோம். இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் லீஃப் விழுந்துச்சுன்னா இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு விழும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மை பெருசு பண்ணிடுவோம். ஓகே, கம்ப்ளீட்டட். இப்போ இந்த மரத்தை உடச்சி நம்மளுக்கு ஒரு சாப்ளிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருத்த நம்பிக்கையுடன் இந்த மரத்தை உடைப்போம். இன் கேஸ் நம்மளுக்கு இந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு சாப்ளிங் கிடைக்கல அப்படின்னா பண்ணது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிட வேண்டியதான். வேற வழி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. ஸ்டிக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சாப்ளிங் கிடச்சிருச்சு. சூப்பர் சூப்பர், வெற்றி நமதே கைஸ். இன்னொன்று, ஐயோ இங்கே ஒரு சாப்ளிங் இருக்குது. நிறைய சாப்ளிங் கிடச்சிருக்கு கைஸ். ஆசம் 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 ஆசம். இப்போதைக்கு இன்னொரு சாப்ளிங் இங்கேயே நட்டு வச்சலாம்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாத்தையும் உடச்சு விட்டுருவோம். ஒரு ஆப்பிளாச்சும் கொடுக்குறாங்களா? அப்போ கல் நெஞ்சக்காரங்க. ஒரு ஆப்பிள் இல்லை. பட் ஃபைன், நமக்கு வந்து ஸ்டிக்ஸ் அண்ட் சாப்ளிங் கிடச்சிருக்கு. அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ இன்னொரு சாப்ளிங் இந்த சைடில் நட்டு வச்சுட்டு நம்ம வந்து பெருத்த வேலையை ஒன்று பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் உடச்சி விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காபல் ஸ்டோன் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் உடச்சி விட்டு இந்த க்ரீனை வந்து உடச்சிடக்கூடாது. அப்புறம் க்ரீன் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஓகே, டே 2 காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது காபல் ஸ்டோன் ஜென்ரேட்டர் மேலே இருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சும்மா தான் இதை வந்து இந்த பச்சையை பறக்கிறதுக்கு இந்த இடத்த வச்சுக்கலாம். மற்ற எல்லா டேட்டையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சோறு வேணும். இன்னும் ஒரு ஆப்பிள் கூட கிடைக்கல நம்மளோட மரத்துலேருந்து. ஸோ எவ்வளோ நிறையா மரம் வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கு இப்போ மரத்தை வளர்க்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸை வந்து பெருசாக்கணும். 53 இருக்கா? சூப்பர். 5 மரம். ஸோ இது எல்லாத்தையும் வளர்க்கணும். இப்போ இந்த கீழே இருக்கிற எல்லா டேட்டையும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓ நோ, போச்சுரா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓ, நான் மட்டும் இப்போயே ஒரு சீட் இருக்குது. நான் இதை பார்க்கவே இல்லை. அடக்கடவுளே, பிரெட் இருக்குது. இதையும் நான் பார்க்கல. ஐஸ் இன்னொன்று இருக்குது. அட சார், இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸை போடுவோம். இந்த சைடில் போட்டு இந்த தண்ணி எடுத்து இதுதான் நம்மளோட இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ். கிடச்சிச்சா? சூப்பர். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் இந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பேசாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து சீடை பிளான் பண்ணி விட்டுருவோம். ஒரே ஒரு சீடு தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. இவ்வளோ பெரிய ஃபார்ம்லாம் நான் ஒரே ஒரு சீடு. சூப்பர். ஷேடர்ஸ் பயங்கரமாக லேக் ஆன காரணத்தினால் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் கைஸ். ஆஹா, நம்மளோட மரங்கள் வளர்ந்து விட்டன. இப்போ நம்ம வந்து இதுக்கு அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ, ஸ்டிக்கு செய்யறதுக்கு பதிலாக பட்டன் செஞ்சு வச்சிருக்கேன். சரி, இந்த வாட்டி எது ஆப்பிளே வரலன்னு நினைக்கிறேன். சரி, திரும்ப போய் மைண்ட் பண்ணுவோம்.
ஓகே, ஒரு ஃபர்னஸ் செஞ்சிருக்கேன். எதுக்குன்னா லைட்டா இந்த லாக் ஆயிருச்சோன்னா சார்கோல் கிடைக்கும். ஸோ டார்ச் செஞ்சு எல்லா இடத்துலயும் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்லி இந்த மழை வளரும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளோட ஃபார்மிங் எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. போன் மீல் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கெலிட்டன்ஸை போட்டு தரணும். அதுக்காக நான் இப்போ என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் வந்து லைட்டா இந்த சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன மாப்பாம் மாதிரி, அதாவது மாப்பாம்னா பக்கா மாப்பாம் கிடையாது, ஒரு இருட்டு ரூம் கட்டிட்டு அந்த இடத்துல வந்து வர வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் இன்னும் கொஞ்சம் காபல் ஸ்டோன் எடுத்துட்டு அந்த மாப்பாமை எப்படி கட்டலாம் அப்படின்னு யோசிக்க போறேன். இது அப்படியே பண்ணிட்டே இருப்போம். வந்திருக்கா ரொம்ப நேரமா மைண்ட் பண்ண மாதிரி இருந்ததுடா, என்னடா இது. ஓகே, எந்த டேட் எல்லாத்தையும் நம்ம இங்கே. ஓ மை காட், ஆப்பிள் கைஸ், சூப்பர், வாவ், நைஸ் 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 நைஸ். ஓ மை காட், இதுவும் வளர்ந்துருச்சு கைஸ், சூப்பர். இதை அப்படியே உடச்சி எத்தனை சீடு? ஆஹா, 3 சீடு, சூப்பர். 1 2 3 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீட் ஃபார்மை ஃபுல் ஆக்கிட்டோம்னா சூப்பர், வேலை முடிஞ்சுது. இவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன ஐலாண்டுக்கு போனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த சைடில் பார்த்தோன்னா ஷீப் இருக்குது. ஷீப் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இருங்க, ஜூமிங் போவோம். ஓகே, இங்கே வந்து செரி ட்ரீஸ் இருக்குது, பன்னி இருக்குது. ஓகே, பன்னி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து அதை ப்ரீட் பண்ணுறதுக்கு கேரட்டும் இல்லை, பொட்டேட்டோவும் இல்லை. இந்த சைடில் பார்த்தோன்னா நம்மள்ட்ட வந்து ஷீப் அண்ட் கவ் இருக்குது. ஃபைன். இந்த சைடில் என்ன இருக்குது? ஐயோ, லாவா இருக்குது. இந்த சைடில் ஒன்றுமே இல்லை, நான் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துலையும் சும்மா, இது சும்மா பிளைன்ஸ் பயம் மாதிரி இருக்குது கைஸ். இங்கே ஒன்றுமே இல்லை. எங்கே போனால் நம்ம ட்ரீஸ் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மாஃபார்மை கட்டுவோம். நம்மளுக்கு மாஃபார்ம் தான் முக்கியம். ஆல்ரைட் கைஸ், ஸோ லிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணதில் நம்மளுக்கு இவ்வளோ காபல் ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கா? ஆப்பிள் இஸ் ரெனியூபிள் சோர்ஸ். நான் இந்த சைடில் போயிட்டு அந்த ப்ரூஸ் மரத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்ப்ரூஸ். ஓகே, ஸ்ப்ரூஸ் மரத்தை மட்டும் கொஞ்சம் நான் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஸ்ப்ரூஸ் மரத்தை வந்து நம்ம 4 நாளாக வளர்க்க முடியும். அதாவது பெரிய ஜெயின்ட் ட்ரீயாக வளர்க்க முடியும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் அதை தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே இருந்து லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. சிங். ஓ ஏய் சே, பயந்துட்டேன் கைஸ். ஹலோ ப்ரோஸ். கைஸ் ஆக்சுவலாக இங்கே ஒரு நரி இருக்குது கைஸ். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பம்கின், பீட்ரூட் சீஸ், உல்ஃப் ஸ்பானக்காக நம்மள ஒரு உல்ஃப் ஸ்பானக் இருக்குது. 10 போன் இருக்குது. வாவ், நைஸ். ஓகே, நம்ம இப்போ மாஃபார்மே கட்ட வேணாமா? ஓகே, இந்த ஐலாண்டை சுற்றி நம்ம வந்து இப்போ ஒரு வாழை கட்டுவோம். கமான், லெட்ஸ் கோ. நான் யோசித்தேன் ஆப்பிளை வந்து மெதுவாக சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு. தேவையில்லாமல் ஒரு ஆப்பிளை வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் பண்ண முடியாது, போங்க. ஹலோ ப்ரோ, நோரு ப்ரோ. ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் விழு ப்ளீஸ். ஆஹா, சூப்பர். ஒரு ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் ஆச்சும் விழுந்தது, சந்தோஷம். 2 நைஸ். இந்த சைடில் ஆஹா 3. டேய், அங்கிட்டு போய் இங்கே ஏன்டா வரீங்க? அங்கிட்டு போங்கடா, இங்கிட்டு வராதிங்கடா. ஓகே, சூப்பர் கைஸ். 8 ஸ்ப்ரூஸ் சாப்பிங். ஓகே, சூப்பர். வந்ததுக்கு வந்துட்டு இது கிடச்சிருக்கு. இது இங்கே இருக்கட்டும், நம்ம அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரைட், பேக் டு பேஸ். இப்போ என்ன ஐடியான்னா ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் 4 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே இதை போட்டுருவோம். இந்த 4 ஸ்வீட் பெரிஸை இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே வந்துட்டு இப்படி ஸ்லாப் வச்சிடணும். ஸ்லாப் வச்சிட்டோம்னா நம்ம அது மேலே ஏறி அடி வாங்க மாட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். மேலே முடிஞ்சுதா? இது எனக்கு தெரிஞ்சு சும்மாவே இது வளராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போன் மீல் பண்ணி தான் இதை தரணும்னு நினைக்கிறேன். ஆஹா, அருமை. இதான் கைஸ் நம்மளுக்கு தேவை. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்ப்ரூஸ். ஆஹா, அருமை. கண்டிப்பாக வெளில தான் போய் விழும். அதனால சேஃப்டி பர்பஸஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தை வெட்டினதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் ஆஃப் ஸ்ப்ரூட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம போய் அங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு டேரக்ஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒரு நடுவில் மாஃபார்ம் கட்டணும். ஸோ இந்த மாஃபார்மை நம்ம ஏன் இந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு போடுவோம் ஸ்ப்ரூஸ் லாக் வச்சு. அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம இதை இந்த உட்டை வச்சு ஒர்க் லாக் வச்சு ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளோட மாஃபார்மாக கட்ட போகிறோம். ஸோ இதான் மேட்ரு. கவல் ஸ்டோனே இல்லை கைஸ், கவல் ஸ்டோனே பத்தாது போலயே. எல்லாத்தையும் ஸ்ப்ரூஸ் லாக்ஸாக மாற்றிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் போடணும். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 1 2 3 4 இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிளாக்ஸ். இந்த 24 பிளாக்ஸை இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓ மை காட் கைஸ், ஸ்கெலிட்டன் பாய் இருக்கான். போனால் கண்டிப்பாக கீழே அடிச்சு தள்ளி விட்டுருவான். அதனால் ரிஸ்க் எடுக்காமல் நான் போய் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நின்றுக்கு போகிறேன். அவனே வேணா வரட்டும், வந்து வேணா அடி வாங்கிட்டு போகட்டும். நான்லாம் போய் அடி வாங்குறதா இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. வாட்ச் ஹாஃப் அ ஹார்ட்டு. மான்ஸ்டர்ன்றாடா பாவி, நான் அவனை எதுவுமே பண்ணலடா. அதான்டா உண்மை. சரி கைஸ், நம்மள்ட்ட எக்ஸ்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து தற்கொலை செய்ய போகிறேன். ஓகே போய் பா. கரெக்டாக நம்ம இது பண்ண இடத்துலேருந்தே வராம்பா. ஸோ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 ஓகே, இது 2 தான் மிடில் பிளாக்கு. ஸோ இது ஒரு மிடில் பிளாக்கு, அப்புறம் இது ஒரு மிடில் பிளாக்கு. இந்த மிடில் பிளாக் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரூஸ் வைக்கணும். அந்த மிடில் பிளாக் எல்லாத்தையும் ஸ்ப்ரூஸ் வைக்கணும். ஓக் லாக்ஸ் வைக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, ஓகே, ஆல்ரைட். நம்மளோட பிளாட்ஃபார்ம். ஓ மை காட் கைஸ், ஸ்லைமு
ஸ்லைமால நம்மளை துரத்திட்டு வர முடியுதான்னு பார்ப்போமா? தம்பி ஸ்லைம் வரியாப்பா? தம்பி ஸ்லைம் வரான். கீழே விழாம இருந்தா சரி. ப்ரோ கீழே விழாம வந்துருவியா? ஓய் போச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட மாப் கில்லிங் சாம்பர். இந்த இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ இதை சுற்றி நம்ம வந்து இப்போ அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போகணும். மேலேனா சாகக்கூடாது, ஐ மீன் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். சரி இப்போ கட்ட ஆரம்பிப்போமா? நம்மளுக்கு தேவையானது இங்கே காபிள் ஸ்டோன்ஸ், வாட்டர். ரைட், லெட்ஸ் கோ. இப்போ எவ்வளோ ஹைட்டு போகணும் என்ன இது ஒன்றுமே தெரியலையே. குத்து மதிப்பாக போகிறோமா? ஓகே, ஸோ முடிவுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபூஸ் பிளாங்க்ஸ் கழியாச்சு. ஸோ ட்ராப் டோர் செய்ய முடியல. இப்போ நான் கீழே போயிட்டு ட்ராப் டோர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் அதுக்குமே என்கிட்ட காபிள் ஸ்டோன் இல்லை. ஸோ காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணணும். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கட்டிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். சரி ஓகே ஃபைன். ஸோ இதை வச்சு இப்போதைக்கு வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்மளால் ட்ராப் டோர் செஞ்சுக்கலாம். எனக்கு காபிள் ஸ்டோன் மட்டும் வேணும். சரி காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணுவோமா? ஆஹா, ட்ராமாட்டிக் சீன் கைஸ். மழை பொழிகிறது. நம்ம மேலே போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? பில்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு மேலே எதுவும் ஸ்பான் ஆயிருக்கக்கூடாது நம்புகிறேன். மேலே ஸ்பான் ஆயிருந்தா என்ன பண்ணுறது? இல்லை டார்ச் வச்சேனா ஞாபகம் இல்லையே. டார்ச் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நல்ல வேலை, சூப்பர் கைஸ். ஓகே, ட்ராப் டோர் ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஓ மை காட். ஓகே, ட்ராப் டோர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் டன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோன்னா ரூஃபை மட்டும் போட்டோன்னா இந்த மாஃபார்ம் ஓவர் முடிஞ்சிடும். இப்போ ரூஃபை மட்டும் கட்டிட்டு இந்த தூட்டு எஸ்கேப் போயிடும். இது ஒர்க் ஆனால் நல்லாயிருக்கும். கடைசியில் இவ்வளோ பண்ணி கடைசியில் வச்சு ஆல்ரைட். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் எல்லாமே முடிச்சாச்சு கைஸ். ஸோ எல்லா சைட்லேயும் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணோன்னா இந்த டார்ச்செல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் சும்மா லைட்டிங் எஃபெக்ட் கைஸ். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்ம் ஒர்க் ஆனால் நல்லாயிருக்கும். ஒர்க் ஆகாமல் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போச்சுன்னா என் கதை முடிஞ்சுது. நம்ம ஆக்சுவலாக இதையும் வந்து ஸ்லாப் பண்ணிடணும். இல்லைனா இந்த இடத்துல வந்து டார்ச் ஐ மீன் இந்த இடத்துல மாப்ஸ் பானாய் நம்மளை சாவடிப்பானுங்க. அதனால் என்ன பண்ணோன்னா இந்த இடத்துலையும் டாப் ஸ்லாப் போட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இது வரைக்கும். ஆனால் எந்த மாப்ஸும் ஸ்பான் ஆகலை. லைட்டாக கொஞ்சம் பிசுறு தட்டுது. இப்போ மேலே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து பிளாக்ஸாக மாற்றினா தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சமக்கடு போயிடும். என்னடா அது ஸ்குட்டா? அடே ஓ மை காட் கைஸ், ஃபார்ம் ஒர்க் ஆகுது. எஸ் சூப்பர் கைஸ், அருமை. இனிமேட் அவ்வளோதான், ஜாலி கைஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அன்லிமிட்டெட் போன்ஸ், ஏரோஸ், ஆஹா ஹெல்மெட்டு, சூப்பர். எஸ் ஃபைனலி இந்த ஃபார்ம் இஸ் ஒர்க்கிங். வா இப்போதான் எனக்கு உயிரே வருது. ஏதாவது பண்ணி கடைசி இங்கே பாருங்க ஸ்குட்டு ஃபார்ம். இங்கே பாருங்க க்ளோ ஸ்குட்டு. ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு போச்சு. க்ளோ ஸ்குட் ஆக்சுவலாக வந்து இருட்டான இடத்துல தண்ணியில் தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஃபைன், சூப்பராக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க க்ளோ ஸ்குட்டு. ப்ரோ வில்லேஜர். ஆஹா, இவனுக்கு நம்மளுக்கு தேவைப்படுவான். ஓகே ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இரு ப்ரோ அப்படியே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அப்படியே இதுக்குள்ள வரும் ப்ரோ. இதை போட்டுக்கிறியா? இதை போட்டுக்கிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பான்னு தோணுது எனக்கு. இதை எடுக்க மாட்டானோ? எடுத்துட்டாங்க கைஸ். இன்னும் ஒரே ஒரு பிளாக் அங்கே. அவ்வளோதான் ப்ரோ, பிடிச்சாச்சு. ஓ மை காட், வி ஆர் த லக்கியஸ்ட் பீப்புள் கைஸ். இங்கே பாருங்க, இவன் எப்படி ஆக்சுவலாக வெளில வந்தான்? ஆக்சுவலாக எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. எப்படி வெளில வந்தான்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? தலை நீ எப்படி வெளில வந்த? சரி ஏதோ ஒன்று எப்படியோ வந்திருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்க கைஸ், நம்ம மாப்பாம தாறுமாறாக வேலை செய்யுது. இப்போதான் கைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ், இது ஸ்டோன் ஸ்வாடு வேணும். ஸ்டோனே இல்லையா? ஐயோ ஓ மை காட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்வாடு வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங். ஹெல்மெட்டையும் எடுத்துக்கிட்டான், காவல் ஸ்டோனையும் எடுத்துக்கிட்டான். சூப்பர் கைஸ். இவன் வந்து டிஸ்பானே ஆக மாட்டான். இவனை நம்ம இப்போ மட்டும் இவனை இனிமேட்டு வந்து இவனை கன்வெர்ட் பண்ணி வில்லேஜராக கன்வெர்ட் பண்ணி குஜால வாடா இனிமேட்டு மாஸ் பண்ணுறான்டா அவனை வச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் வந்து எனக்கு தெரிஞ்சு வில்லேஜர் ப்ரீடிங் பண்ணி மாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர் கைஸ். இங்கே பாருங்க, போன் மில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த போன் மில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபார்மை கட்டி முடிச்சதே. உடனே எடுத்த ஃபார்ம் எடுத்த உடனே பண்ணதுக்கு முதல் ரீசனே இந்த போன் மில் தான். இப்போ பாருங்க, நம்மள்ட்ட எக்கச்சக்கமாக வுட் இருக்குது, இது இருக்குது. இப்போ கேரட் மட்டும் ஏதாவது ஒரு ஜாம்பி கொடுத்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளோட ஃபுட்டுக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான், மாஸ் பண்ணலாம். இது பாருங்க ஃபுட்டு. இதே மாதிரி அங்கே போயிட்டு இதே மாதிரி ஒரு குட்டி ஃபார்மை வந்து நெதர்லையும் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, கோல்டு ஃபார்மையும் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கோல்டு கேரட் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஜாலியாக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸ்டிங்கே கிடைக்கல. இந்த ஸ்பைடர் எல்லாம் செத்து போதா என்னன்னு தெரியல. ஸ்டிங் வேணும், அப்போதான் நம்மளால தூங்க முடியும். இல்லைனா வந்து அதுக்கு பேர் என்ன, இவனுங்க வேற ஸ்பான் ஆகி நம்ம வந்து சாவடிப்பானுங்க. ஸோ கைஸ், எனக்கு கொஞ்சம் கேரட் எல்லாம் பொட்டேட்டோ கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த ஃபார்ம்லேயே கொஞ்சம் நேரம் ஏஃப்கே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஏதாவது ஒரு பொட்டேட்டோ இல்லை கேரட் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சுதுன்னு பார்க்குறேன். சரி, இங்கே அப்படியே நான் கொஞ்ச நேரம் கட்டையை போட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே லெட்ஸ் சி.
சரி சரி, நம்மளுக்கு ஸ்னோ லக் கைஸ். பொட்டேட்டோவும் கிடைக்கல, கேரட்டும் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஐலாண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த ஐலாண்டில் இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த ஐலாண்டில் எனக்கு தெரிஞ்ச செஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அந்த ஐலாண்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஆமாம், செஸ்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த செஸ்ட்டை நம்ம போய் எடுப்போம். இங்கேருந்து போகலாம் அங்கே ஃபஸ்ட்டு. ஓகே தெரியோ, இங்கே தான் இருக்குமா இல்லை சும்மாவே போட்டு வச்சுருக்கானுங்களா? டே என்னடா டைமண்ட் ஹார்ஸ் ஆர்மரை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதில் ஏதாவது நம்மளுக்கு தேவையானது இருக்கா? எதுவுமே நம்மளுக்கு தேவையானதே இல்லை. சரி அந்த சைடு போய் பார்ப்போமா, அங்கே ஏதாவது இருக்கான்னு. இவ்வளோ தூரம் போகணுமா? பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி, இது ரொம்ப தூரத்தில் இருக்குது கைஸ். ஸோ கீழே சாண்ட் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இங்கே ஒரு கேமல் இருக்குது ஆக்சுவலாக, சேம். ஸோ கேமரா வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல இந்த ஸ்டாஷ்லியா. டே என்னடா பண்ணுறீங்க? சரி இன்னொரு வாட்டர் பக்கெட்டு. டென்ஷன் ஆகுது. சரி இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி அப்போ வேறு சைடு போய் பார்ப்போமா? ஓ ஓகே, இங்கே நல்ல வேலை இதெல்லாம் உடைக்கல. இது பாருங்கள், இது வந்து இந்த பிரிக்ஸாக இருக்குது. அங்கங்கே இங்கே வந்து இந்த பிரிக்ஸ் வச்சுருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நான் உடைச்சது வந்து தேவையில்ல, நல்ல கிராவலாக இருக்கக்கூடாது, தெரியாமல் உடச்சிட்டேன். இந்த சைடில் ஆடு மாடு இருக்குது. இந்த கேட்டகரியிலாவது எதாவது நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர் கைஸ், ஆடு மாடு. இங்கே ஒரு செஸ்ட்டு. சூப்பர், எஸ் எஸ் எஸ், பொட்டேட்டோ கேரட் இதான் கைஸ் நமக்கு தேவை. ஹார்ஸ் பானக் இருக்குது, எக் இருக்குது, டியர்ஸ் இருக்குது. சரி இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். அங்கே செரி பாசம் பயம் இருக்குது. சரி அதையும் போய் பார்த்துட்டு போயிடுவோமா? ஆஹா, செரி பிளாசம் பயமுக்கு பக்கத்தில் வந்த உடனே பூச்செடி இதுக்கு தெரியுதே. ஆஹா, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. என்னவோ குளிச்சுட்டு இருக்கே, என்னது? ஆக்சலாட்டலு கைஸ். ஒரு ஓகே 2 பக்கெட் இருக்குது. 2 ஆக்சலாட்டல் பிடிச்சிட்டு போயிடுவோமா நண்பர்களே? இங்கே வாங்க. சூப்பர், 2த்தையும் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஸ்னிஃபர் எக்ஸ். ஓகே என்கிட்ட வந்து ஓகே ஸ்னிஃபர் எக்ஸு மாசு இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். நான் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அதனால் இதெல்லாம் பத்திரமா இங்கே இருக்கட்டும். நான் வந்து ஆக்சலாட்டல் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்காது, டீஸ்பேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. சரி போமா, இந்த இடத்த விட்டு கிளம்பிடும். ஃபைன். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் கேரட் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு. சூப்பர், பொட்டேட்டோ அண்ட் கேரட் ரெண்டுமே கிடச்சிச்சு கைஸ். ஸோ இப்போ நம்மளால் வந்து பிக் ஃபார்ம் பண்ண முடியும், ஷீப் ஃபார்ம் பண்ண முடியும், கவ் ஃபார்மும் பண்ண முடியும். சூப்பர், அதான் நமக்கு தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சலாட்டெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கலாமோ? தேவையில்லாமல் நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேனோ? இப்போ இந்த பக்கெட்டை நான் யூஸே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேன், நான் ஒரு லூசு கைஸ். குருட்டு இல்லைனுங்க கைஸ். கேரட்டு அவ்வளோதான் கைஸ், வி ஆர் ரிச். கேரட்டு பொட்டேட்டோ ரெண்டுமே நிறைய வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பிரிச்சோம். ஓ நைஸ், இந்த நம்மளோட ட்ரீ வளர்ந்துருச்சு. யாருமே இதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பேக்கரி பொட்டேட்டோஸ் வச்சுக்கலாம். கேரட் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட வேலை எல்லாமே வந்துட்டு இந்த நம்மளோட இடத்த வந்து பெருசுப்படுத்துது. ஸோ நிறையா டர்ட் வேணும். இந்த பச்சையை விட்டுறக்கூடாது, பச்சை நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து இந்த எபிசோடுக்கு இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா நம்ம ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபார்ம் கட்டியிருக்கோம், கேரட் எடுத்திருக்கோம், அது எடுத்திருக்கோம், ஆக்சலாட்டர் பிடிச்சிருக்கோம். ஸோ நிறைய வேலை பண்ணியிருக்கோம்.